கடிச்சிச்சு அப்படின்னா விஷங்க செத்து போயிடுவோம். ஒரு பாம்பு செத்து போச்சு, ஒரு பாம்பு செத்து போச்சு, ஒரு பாம்பு உயிரோட இருக்கு. முன்னாடி ஒரு போட்டு சரியான இடி வாங்கிட்டு ஒன்று வளைச்சு நம்ம போட்டுட்டு தாங்க அவ்வளோ போட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. முன்னாடி இருந்து போட்டு வந்துகிட்டே இருக்குங்க. வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய லவ் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு பிஷர்மேன் தான். என்ன கான்டாக்ட் பண்ணுறா இருந்தீங்க அப்படின்னா அனுமதியமாக கான்டாக்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம போட்டு வந்து கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்ட ஆளுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மடி வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 6:30 போலலாம் நம்ம மடியை கடலில் வச்சுருவோம். அதனால அந்த மடி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மடிக்கு வந்து போயா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போயா செட் பண்ணதுக்கப்புறம் மடியை வந்து வழக்கானுக்குள்ளே வாங்கிடுவாங்க. நம்ம இழுவ பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பல் கிடக்கு. அதனால நம்ம கம்பெனி போட்டும் நம்ம போட்டுமே சேர்ந்து சாம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மடியை வந்து. அதில் எவ்வளோ மீன் பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நம்மளுக்கு மடி நிறைய பாறை மீனாக ஏறி கிடக்கு. இப்போ ஆளுக்கு எல்லாமே உற்சாகத்தில் இருக்காங்க, மீனை வாங்க போகிற சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ மடியை சாம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுண்டு குழவுனே மடியை சாம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள் சொப்பர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரவுண்டு கூட அடிச்சு அனுசரு மடி இந்த ஏறுது பாருங்க. ஏட்டா 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 தனிச்ச பாறைங்க, தனிச்ச பாறை, அவ்வளவு தனிச்ச பாறை மீனா அள்ளி இருக்கும். ஏ பையா ஏ பையா ஏ பையா கொண்டு போ பையா. ஏன் பையா தனிச்ச பாறை. பாறை மீனா ஒரு பார்த்தோம். வெளிச்சம் இல்லையோ சீலா எடுத்துட்டு சீலா எடுத்துட்டு வா. இப்போ வசமா அந்த சீலா மீனும் ஒரு கட்டா மீனும் நல்ல வசமா வாலில் கொழுவிக்கிடுச்சு. இது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா முள்ளு பேத்த. இது வந்து கடலை தட்ட போகிறோம். தட்டிடு. இப்போ அன்சூர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீலாவோட வந்திருக்காங்க. தடியன், இதுதான் தடியன் சீலா. அவ்வளவு நம்மளுக்கு முள்ளு பேத்தாவா வந்திருக்குங்க. கடல்லையே விஷம் உள்ள மீன், சாமீன் 2 மீன் கிடக்குங்க. சாமீன் 2 மீன் கிடக்கு. இங்க பாருங்களேன். உயிரோட தாங்க இருக்கு, 2மே உயிரோட தான் இருக்கு. போட்டு கடல் வட்டால போடு, வட்டால போடு, வட்டால போடு. தோல் கிளாத்தி எடு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தோல் கிளாத்திங்க. தோல் கிளாத்தியுமே உயிரோட தான் இருக்கு. வாயை காட்டு, வாயை காட்டு, வாயை துடிக்கும் பாருங்க, வாயை பாருங்க. விரல உடுத்தோம் அப்படின்னா சவச்சிருவாங்க அப்படியே. இப்போ இதில் என்னென்ன மீன்லாம் கிடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முண்டக்கண்ணா கிடக்கு, முண்டக்கண்ணா கிடக்கு, வேற பாமுட்டா கிடக்கு, வேற வெலை மீன் கிடக்குங்க. வெலை மீன், நம்ம ஊரில் வந்து லோமியா, கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பேத்தாங்க. பேத்தாவை பாருங்க எப்படி இருக்குன்னு. இல்லை கடலை போட்டுறாங்க, பேத்தாவை கடலை போட்டுறாங்கடா. ரேட்டுடா சப்பான்டா அந்த மீன். ஏதோ வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுங்க. உள்ள கறி வேற லெவலில் இருக்கும். இல்லை பாம்பு கிடச்சி எங்கே கடலை போட்டியில் போகும். ஆடியா வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம். பாருங்க தோல் காத்து உயிரோட துடிக்கிங்க அப்படியே. எல்லா மீனுமே உயிரோட தான் இருக்கு. அப்படி வட்டால எல்லா மீனுமே உயிரோடே வந்திருக்கு. நம்மளுக்கு கூடவே 2 ஓட்டுக்கணவா வந்திருக்கு. இது பாருங்க தரங்குளத்துல வலை போட்டுல வர்ற மாணிக்கு நம்மளுக்கு காக்காச்சூரை ஒன்று மாட்டிருக்குங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காக்காச்சூரை. இதில் புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதனால காக்காச்சூரை. இந்த மீன் ரெண்டு காக்காச்சூரை நம்மளுக்கு வந்துருக்குங்க. ஒரு சீலா பேத்தா வந்திருக்கு. வஞ்சர மீன் கூட சேர்ந்தது தான் அந்த சீலா பேத்தாங்கிறது. வந்து அந்த சீலா பேத்தா விடுவனே போடு, அப்படி போடு. பாருங்க சீலா பேத்தா பாருங்க, போடு இப்படி போடு. இதுவுமே ரொம்ப காஸ்ட்லியானதுங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். நல்ல உயிரோட இருக்கானு 2 பேருமே, நல்ல உயிரோட இருக்கு. நம்ம சேனல் விண்டு ஃபிஷர்மேனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்துக்கோங்க. இவனா அந்த மாடு மீன் எடுவனே, மாடு அதில் மாடு கிடக்கு பாரு. மாடு மீன் வந்துருக்குங்க. மாடு மீன் ஒரு 3-4 மீன்கிட்ட கிடக்கு. இதெல்லாம் கடலில் போட்டுரு. அந்த மீன் எல்லாம் எல்லாமே உயிரோட தான் இருக்கு. அதான் கடலை தட்டுங்க பையா, கடலை தட்டு போட்டு, கடலை போட்டு, கடலை போட்டு.
மன்சூர் பார்த்தீங்க அப்படின்னா வந்த காக்காச்சூரியை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து நாங்கள் டொக்கு வச்சு சாப்பிட போகிறோம். தரகுளத்தில் வந்து டொக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூரை வந்து டொக்கு யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மீன்களை எல்லாத்தையுமே தனித்தனியாக வட்டால பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு ஏழை கடைக்காரில் போட்டு விற்க முடியாது. அப்படி போட்டோம்னா மீன் ரேட்டு கம்மியாக போகும். அதனால் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரையை பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மடியை வந்து கை பார்த்து அதில் ஓட்டெல்லாம் கிடக்கும் மடியில். அதை எல்லாத்தையும் கெட்டணுங்க இப்போ வந்து.